Hey guys, இந்த வீடியோல Flipkartல வர ரிபப்ளிக் டே சேல் ஆஃபர்ல என்னென்ன மொபைல் டீல்ஸ் அது தவிர வேற என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். Amazonலயும் இது மாதிரி எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு. Amazonக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்கலனா இந்த வீடியோ தான் அது. லிங்க் ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ Flipkartல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனுமெண்டல் சேல் அப்படின்ற நேம்ல இந்த சேலை ரன் பண்றாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13ஆம் தேதி 12 AM ப்ளஸ் அப்புறம் பிரைம் யூசர்ஸ்க்கும் 13ஆம் தேதி மதியானம் 12 மணிலேருந்து நான் பிரைம் யூசர்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா ஆஃபர்ஸுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். நைட் 12 மணிலேருந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெலகிராமில் இல்லைனா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணுங்கள். அப்போ தான் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான ப்ராடக்ட்டை வாங்கிக்க முடியும். சரி, இதில் மெயினாக அவங்க சொல்லியிருக்கிறது HDFCயோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ டெபிட் கார்டு ஆஃபர் சொல்லலை. HDFCயோட கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது தவிர எப்பவும் மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஆஃபர்ஸ், அது போக டிவி அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மொபைல் ஆஃபர்ஸ் பற்றி பார்த்துடலாம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு நீங்கள் வந்து மொபைல் டிவைஸில் தான் அந்த ஆஃபர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. பிசியில் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா பெருசாக ஆஃபர்ஸ் இல்லை. சரிங்களா? அவங்க மெயினாக சொல்லியிருக்க ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரியல்மியோட ரியல்மி பேட் 2 லைட் என்னோட ரெகுலர் ப்ரைஸ் 11,000 இப்போ ஒரு 500 கம்மியாக எடுக்க முடியும். அதே மாதிரி மோட்டோவோட மோட்டோ G45 இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 12,000 நம்மளால் 11,000 வாங்க முடியும். அதே மாதிரி நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2A+ நீங்களே இங்கே ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ 24,000 இருக்குது. இதை நம்மளால் 22,000 வாங்க முடியும். 2,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து சவுண்ட் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4,000 ப்ரைஸ் ரேஞ்சிலே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தவிர ரியல்மியோட பேட் 2 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 ப்ரைஸில் கிடைக்குமா. நம்ம எப்பவும் மாதிரி மொபைல் ஆஃபர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மொபைல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஐஃபோன் ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஐஃபோனோட 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 ப்ரைஸில் கிடைக்க போகுது. லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 ஒரு 7,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 16 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,03,000 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்க போகுது. லான்ச் ப்ரைஸ்ல இருந்து இது ஒரு 10,000 கம்மியாக கிடைக்குது. ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,27,000 ப்ரைஸில் கிடைக்க போகுது. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், டிஸ்கவுண்ட்டு, அது போக கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து தான். சரிங்களா? 16+ எடுக்கிறீங்க அப்படின்னா 74,000 அப்படின்ற ப்ரைஸில் எடுக்க முடியும். இதுவே 15க்கு போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஐஃபோன் 15 நம்மளால் 56,000 ப்ரைஸில் வாங்க முடியுது. நம்ம வந்து அமேசானில் 55,000 ப்ரைஸ்லேயே வாங்க முடியும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அமேசானில் எடுக்கிறது பெட்டர். ஆனால் ஐஃபோன் 13 உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. உங்களால் 40,000 ப்ரைஸில் வாங்க முடியும். ரெகுலராக அது ஒரு 46,000-47,000 ப்ரைஸில் பார்த்துட்டு இருந்தேன். 40,000 ப்ரைஸில் கிடைக்குது. அது தவிர ஐஃபோனோட ஐஃபோன் 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 ப்ரைஸில் கிடைக்குது. என்னோட சஜஷன் ஐஃபோன் 14 இருக்கிறதுக்கு பதிலாக 15 போய்க்கோங்க. இன்னமும் கொஞ்சம் பெட்டரான கேமரா அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அது மாதிரி ஐஃபோனோட 15+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிக் பில்லியன் டே சேலில் வந்து அதே ப்ரைஸ் 60,000 ப்ரைஸில் இருக்குது. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து ஐஃபோன்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து சாம்சங்கோட S24+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68,000 ப்ரைஸில் இருக்கும். இப்போ 60,000 ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வேற ஒரு சில சாம்சங் மொபைல்ஸ்க்கான ஆஃபர்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து CMFோட ஃபோன் 1 இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ப்ரைஸில் இருக்கும். நானே காமிக்கிறேன். ஸோ 16,000 ப்ரைஸில் இருக்கிற இந்த மொபைலை உங்களால் கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக 14,000 வாங்க முடியும். அதாவது 2,000 டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அதே மாதிரி மோட்டோவோட G45 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 12,000 மொபைலை 11,000 தராங்க. அது போக மோட்டோவோட G85 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 1,000 டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ரெகுலராக 17,000 இருக்கும். ஸோ இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 டிஸ்கவுண்ட்டோட 16,000 ப்ரைஸ்க்கு தராங்க. அடுத்து மோட்டோவோட H50 Fusion இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் வேரியன்ட் 21,000 இருக்குது. இப்போ ஆஃபர் காரணமாக 20,000 ப்ரைஸ். நியாயமாக பார்த்தா அது 21,000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃபரே இல்லை. ஏன்னா வந்து 1,000 வந்து நமக்கு கார்டில் தான் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா HDFC கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா கம்மி பண்ண முடியும். இன்ஃபினிக்ஸோட Note 14X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ப்ரைஸ்லேருந்து 12,000 ப்ரைஸ்க்கு வருது. H50 நியோக்கும் விலை கம்மியாக இருக்குங்க. H50 நியோ 21,000 மொபைல் இப்போ உங்களால் ஆஃபர் காரணமாக 20,000 ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். H50 நியோவில் உங்களுக்கு வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடிக்கடி கீழே போடுவீங்க, அங்கே வச்சிருவீங்க அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பிக்சலோட பிக்சல் 7Aக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ரெகுலராக விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ 25,000 ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். அடுத்து விவோ மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவோட விவோ T3
T3 லைட் நம்மளால 9250 ரூபாய்க்கு பார்க்க முடியுது. இது ரெகுலரா 11000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கும். அதே மாதிரி விவோட T3 ப்ரோக்கும் ஆஃபர் இருக்கு. ரெகுலரா 23 ல இருந்து 25000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கிற இந்த மொபைலை நம்மளால இப்ப 21000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியுது. ஸோ T3 ப்ரோ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அடுத்து விவோட T3X இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 13000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கும். இப்ப 11000 ரூபாய் பிரைஸ்ல சேல் பண்ண போறாங்க. அடுத்து விவோட T3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் பிரைஸ்ல இருக்கும். நமக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 16000 ரூபாய் பிரைஸ்க்கு வரப்போகுது. இப்ப நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா கூட 20500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. ஸோ 16000 ரூபாய்க்கு இது கிடைக்கும் போது ரொம்ப நல்ல டீலா இருக்கும். அடுத்து கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல பிளாக்ஷிப் கிரேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோட T3 அல்ட்ரா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும். கேமரால இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். 32000 ரூபாய்க்கு லான்ச் ஆன இந்த மொபைலை இப்ப 28000 ரூபாய்க்கு வாங்க முடியுது. Realme P2 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20000 ரூபாய் பிரைஸ்ல சேல் ஆயிட்டு இருந்த மொபைல் இப்ப 18000 ரூபாய் பிரைஸ்க்கு வாங்க முடியுமா? அடுத்து மோட்டோவோட Edge 50 Pro 30000 ரூபாய் மொபைல் உங்களால 28000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியுது. 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மாதிரி பிக்சலோட 9க்கும் இப்ப 65000 ரூபாய் பிரைஸ்லயே வாங்க முடியும். இது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா போன பிக் பில்லியன் டே சேலுக்கு போட்ட மாதிரி 6 PM வந்து மொபைலை வெறும் 76 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர வேற ஒரு சில ஆஃபர்ஸும் அவைலபிளா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. யாருமே இது வரைக்கும் வாங்கி நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு வந்து லக்கு மேலே நம்பிக்கை இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்குறேன், சும்மா தாண்டா இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க்கை வந்து டெலகிராமில் போட்டு விட்றேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மொபைல் கிடைக்குதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அப்போவும் அதே 6 PMக்கு ஒவ்வொரு நாளும் 76 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையோ பொய்யோ நம்ம வந்து மொபைல் கைக்கு வந்தால் தான் நம்ப முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேற ஒரு சில ஆஃபர்ஸையும் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு ஓப்போட என்கோ பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அதே மாதிரி அர்பனோட பவர் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வேற ஒரு சில சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸும் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆஃபர் வர பட்சத்தில் நான் ஒன்னொன்னையும் தனித்தனியாக நல்ல ஆஃபர் இருந்ததுன்னா உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். லேப்டாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேக்புக் M2 77000 ரூபாய் பிரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா. சாம்சங் கேலக்ஸி புக் 4i 7 வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 57000 ரூபாய் அப்படின்ற பிரைஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது தவிரவும் வேற ஒரு சில லேப்டாப் ஆஃபர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பைக்கெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு 85000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்றப்ப ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ற குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஷோரூம்லேருந்து தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் ஷோரூம் போகிறதுக்கப்புறம் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான். ஸோ அதனால் வந்து என்ன ஆஃபர் இருக்குன்னு தெரில. ஒரு டைம் வாங்கி பார்க்குற வரைக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த சாம்சங்கோட மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ விலை கம்மியாக வருதுங்க. டிஸ்பிளே நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, அது போக அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. கம்மி ப்ரைஸில் மானிட்டர் வேணும்னா இந்த சாம்சங்கோட மானிட்டர் ட்ரை பண்ணலாம். 6000 ரூபாய் ப்ரைஸில் வரும். அதிகபட்சமாக 7000 ரூபாய் ப்ரைஸில் LG மானிட்டர்லாம் உங்களால் எடுக்க முடியும். 24 இன்ச் மானிட்டர் நல்ல டீலாக இருக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து டிவி ஆஃபர்ஸ். ஸோ டிவி ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு QLED டிவி 55 இன்ச் டிவி 35000 ரூபாய் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஐஃபால்கோனோட 55 இன்ச் டிவி 23000 ரூபாய் பிரைஸ்ல கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4K டிவி, கூகுள் சப்போர்ட்டட் டிவி. ஸோ கம்மி பிரைஸ்ல டிவி வேணும்னா ஐஃபால்கனோட இந்த 55 இன்ச் டிவியை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை வேற பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்குமே தனித்தனியாக விலையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இன்னமும் பெருசாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் 65 இன்ச் டிவி போகலாம். கம்மி பிரைஸ்ல வேணும்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க மோட்டரோட 65 இன்ச் டிவி போடலாம். உங்களுக்கு ஒரு 40000 ரூபாய் பிரைஸ்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ சமயமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கியிருக்கான், சென்ஸ் அப்படின்ற பிராண்டோட டிவி 31000 ரூபாய் பிரைஸ்ல வாங்கலாம்னு நினைக்கிறேன். 35000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். ஸோ 35000 ரூபாய்க்கு அந்த டிவி ஒர்த் அப்படின்னு தோணுது. QLED டிவி ஒரிஜினல் QLED இல்லை இப்போ வர்றது எதுவுமே, சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து கலர் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதனால நம்பி வாங்கலாம். ஸோ கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃபரில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்ததுன்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நிறைய டைம் சொல்லிட்டு வழி இல்லை, எல்லாத்தையும் நான் அதில் தான் டக்குன்னு போஸ்ட் போட முடியுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணுறதுன்றது முடியாது. ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்சஸ் ஆஃபர்ஸ் எதுவும் பெருசாக அவங்க ரிவீல் பண்ணல. எக்ஸ்எக்ஸ் போட்டு தான் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தெரிகிற பட்சத்தில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருப்பேன் நம்புறேன். அமேசான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.